வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி அணை உள்ளது. அணை நீர்மட்டம் 90 அடி. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 374 கன அடியாக உள்ளது. அணை நீர்மட்டம் 83 அடியாக உயர்ந்ததால் திருப்பூர் மாவட்ட பாசன வசதிக்காக அணை நீர் திறக்க அரசு உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து அணையில் இருந்து வினாடிக்கு 300 கன அடி நீரை செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் இன்று திறந்து வைத்தார். இதன் மூலம் உடுமலை வட்டம் பழைய பாசன பகுதிகளில் 1450 ஏக்கர் மற்றும் மடத்துக்குளம் வட்டம் பழைய பாசன பகுதிகளில் 7520 ஏக்கர் பாசன வசதி பெறும். இன்று முதல் அக்டோபர் 20ஆம் தேதி வரை 135 நாட்களில் 80 நாட்களில் தண்ணீர் திறப்பு மற்றும் 55 நாட்களில் தண்ணீர் அடைப்பு என முறை வைத்து தண்ணீர் திறக்கப்படும். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அமராவதி அணையிலிருந்து இன்றைக்கு தண்ணீர் திறப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சுமார் 7520 ஏக்கர் இந்த போகத்தில் பாசனம் பெற இருக்கின்றது. பொதுவாக இதை பழைய ராஜவாய்க்கால் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு கிளை வாய்க்கால்களான ராமகுளம், கல்லாபுரம், குமரலிங்கம், சர்க்கார், கண்ணாடிபுதூர், சோழமாதேவி, கனியூர், கடத்தூர் மற்றும் காரத்தொழுவு என்கிற வகையில் இந்த கிளை வாய்க்கால்கள் அமைந்துள்ள பகுதியில் சுமார் 7520 ஏக்கர் பாசனம் பெற இருக்கின்றது. ஓரளவுக்கு தண்ணீரும் அணையில் இருப்பு இருக்கிறது. ஏறத்தாழ 90 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அமராவதி அணையில் ஏறத்தாழ 83 அடி தண்ணீர் இப்பொழுது கையிருப்பு உள்ளது. இயற்கை ஒத்துழைப்போடு இதை இந்த பாசனத்துக்கு பெறக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசின் சார்பில். எனவே அந்த வகையில் சிக்கனமாகவும் முறையாகவும் இதை பயன்படுத்தி நல்ல விளைச்சலை பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அமராவதி மெயின் கனாலில், அதாவது பிரதான வாய்க்காலில் தண்ணீர் வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஒரு 20ஆம் தேதி வாக்கில் அவர்களுக்கும் தண்ணீர் திறப்பதற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் மூலம் மொத்தம் 2,07,360 மில்லியன் கன அடி நீர் திறந்துவிடப்படும். எனவே விவசாயிகள் தண்ணீரை வீணாக்காமல் பாசன வசதி பெற வேண்டும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஐயனார் கோயில் வைகாசி திருவிழா கடந்த ஜூன் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் 6ஆம் நாள் நிகழ்ச்சியாக கோயிலில் வெண்சாமரம் திருடிய கழுவனுக்கு தண்டனை கொடுக்கும் கழுவன் திருவிழா நடைபெற்றது. கருத்தமேனி, ஜடாமுடி, கோரமுகம், கைகள் கட்டப்பட்ட நிலையில் கழுவன் வேடமிட்ட பக்தர் ஒருவரை சேவுக பெருமாள் கோயிலுக்கு அழைத்து வந்தனர். அங்கு இளைஞர்கள் கழுவனை அங்கும் இங்கும் ஓடி விரட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கழுவனை கண்டால் தோஷம் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மாணிக்கவாசகர் அவதரித்த ஸ்தலமான திருவாதவூரில் பழமையான திருமறைநாதர் சமேத வேதநாயகி அம்மன் கோயில் உள்ளது. இதன் வைகாசி திருவிழா கடந்த மே 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து ஜூன் 4ஆம் தேதி சுவாமி மேலூர் மண்டகப்படிகளில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிகர நிகழ்ச்சியாக இன்று திருமறைநாதர் வேதநாயகி அம்மன் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் மாலை மாற்றிக்கொண்டு அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவித்தனர். அம்பாள் சுவாமியை வேண்டிக் கொண்ட பெண்கள் திருமாங்கல்ய கயிறு மாற்றிக்கொண்டனர். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில் நிர்வாகம் சார்பில் திருக்கல்யாண விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.